தற்போது கிடைத்த அண்மை செய்தி. வேலூர் மத்திய சிறையில் சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிபிசிஐடி எஸ்பி வினோத் சந்திரா தலைமையிலான போலீசார் வேலூர் மத்திய சிறை அதிகாரிகளிடம் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜான்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜான்சன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் சுகன்யா. கிருஷ்ணகிரியை சேர்ந்த சிவகுமார் என்பவர் வேலூர் மத்திய சிறையில் ஆயுள் கைதியாக இருந்தார். இவரது தாயார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்குதல் ஒன்றை செய்துள்ளார். ஆயுள் கைதி தனது மகனை சட்டவிரோதமாக வேலூர் சிறைத்துறை டிஐஜி வீட்டு வேலைக்காக பணி அமர்த்தப்பட்டு நகை மற்றும் பணம் காணாமல் போனதாக நிலையில் தனது மகனை சிறையில் வைத்து சித்திரவதை செய்ததாக அந்த புகார் மனு அளித்துள்ளார். இதனை அடுத்து உயர்நீதிமன்றம் நீதிபதி நடுவர் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் சிபிசிஐடி எஸ்பி வினோத் சந்தாரா தலைமையிலான போலீசார் சிறை அதிகாரிகளிடம் அத்துமீறல் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். முன்னதாக பாதுகாப்பு அடிப்படையில் சிவகுமார் சேலம் மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டார். அவரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை செய்ததில் அதாவது கொடுமைப்படுத்தியதாக விரிவான வாக்குமூலம் அளித்ததன் அடிப்படையில் வேலூர் சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமி, வேலூர் கூடுதல் எஸ்பி அப்துல் ரஹ்மான், ஜெயிலர் அருள்குமரன் உள்பட 14 பேர் மீது 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி ஜான்சன்.